மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு நாள். இன்றைக்கு ஜூலை 18ஆம் தேதி அன்றுதான் சென்னை மாகாணம் என்கிற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற அதிகாரப்பூர்வமான பெயரினை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சூட்டினார்கள். அதற்கு முன்னாலேயே நமக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் நம்முடைய சிலப்பதிகார காலகட்டத்திலிருந்தே பயன்பாட்டில் இருந்தாலுமே கூட சென்னை மாகாணம், சென்னை மாநிலம் என்கிற பெயரில் தான் நம்ம தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டு கொண்டிருந்தோம். தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திராவுடைய ஒரு பகுதி, கேரளாவுடைய ஒரு பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதிகளெலாம் இணைந்து இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு மொழிவாரி மாநிலம் உருவானதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டாமல் சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று தான் அழைக்கப்பட்டது. அப்போ இதுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸை சேர்ந்த தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். காங்கிரஸ்காரங்களை அதை கண்டுக்கலை. கடைசியில் பார்த்தோன்னா அவரை அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்த பொழுது அண்ணா போன்றவர்கள்லாம் போய் பார்த்தார்கள். அவர் இறந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினர் தான் அவரை போய் அடக்கமே செய்தார்கள். அதற்கு பிறகு எப்படி நாங்கள் முதலமைச்சர் ஆனால் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடுங்கிற பெயரை சுட்டுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறகு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் மிக முக்கியமான 3 விஷயங்களை செய்தார். ஒன்று, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம். இன்னொன்று அந்த இருமொழி கொள்கைக்கான தீர்மானம். மூன்றாவதாக இந்த தமிழ்நாடு என்கிற பெயர் சுட்டல். இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வான் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இடையில் சில பேர் என்னென்னா, நவம்பர் 1 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளில் தான் நம்ம தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும், எல்லா மாநிலங்களும் அதைத்தான் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை சில பேர் முன்வைக்கிறார்கள். அது அவங்களுடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் மொழிவாரி மாநிலம் என்பது நம்மகிட்ட சில எல்லை பகுதியிலையுமே நம்ம இழந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பாக சொல்லணும்னா நம்ம திருப்பதிங்கிறது முதல்ல நம்மோடு இருந்த பகுதி, அது ஆந்திராவில் இழந்திருக்கிறோம். அப்போ ஏற்கனவே நம்மிடம் இருந்த ஒன்றை இழந்ததை நம்ம ஏன் கொண்டாடணும், நமக்கு நாமே பெயர் சூட்டி கொண்ட ஒரு நாளை கொண்டாடுவோம்னு சொல்லி தான் கடந்த திமுக ஆட்சியில் அது தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்கப்பட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா அன்புமணி ராமதாஸ் முதல்வர் விஜயிடம் கோரிக்கை வைத்தார். நீங்கள் திமுக அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு நாள் நீங்கள் கொண்டாடக்கூடாது, நவம்பர் 1 தான் கொண்டாடணும்னு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கக்கூடிய விஜய், நான் தமிழ்நாடு நாளுங்கிறது ஜூலை 18 தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் நவம்பர் 1 கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம். எல்லாருக்குமே நான் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சோக்குல போவோம். இது முச்சந்திசோர், நான் உங்கள் சுகுணாதி வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பல படங்களில் ட்விஸ்ட் வர மாதிரி இந்த பழனி பத்திரப்பதிலுமே ஒரு ட்விஸ்ட் நேற்று நடந்தது. என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பழனி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறார்கள். அந்த விற்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஏழைகளாக இருக்கிறார்கள். வெள்ளைத்துறை சேதுபதி என்கிற 2 பேர். கண்டிப்பாக அவங்க 2 கோடி ரூபா கூட அவங்க கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அந்த மாதிரி யார் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அல்லது அவர்களை கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டு இந்த பத்திரப்பதிவு மோசடி செய்தார்கள் என்பதுதான் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூழலில் பார்த்தோன்னா, அந்த பத்திரப்பதிவாளர், கொடைக்கானலில் இருந்தக்கூடிய பத்திரப்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அவரை கூப்பிட்டு அந்த பத்திரப்பதிவை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப விழாவாரியாகவே சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் பக்கத்திலே 2 பத்திரப்பதிவுகள் இருக்குது. அவர் ஆக்சுவலாக நிலம் பத்திரப்பதிவு பண்ணுறவர் இல்லை, சிட்பண்ட் கம்பெனிகள் பதிவு செய்யக்கூடியவர். அவரை கூட்டிட்டு செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவரை பழிகடை ஆக்கியாச்சு, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கிறப்ப அவர் நேற்று முன்ஜாமீனுக்கு போகிறப்ப அவர் ஒரு ட்விஸ்ட் முன் வச்சிருக்காரு. நான் பத்திரப்பதிவு பண்ணலங்க, நான் கடைசி இந்த நம்பர் தான் கொடுத்தேன், அதற்கு முன்னாலேயே இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தவர் பாலச்சந்திரன் என்கிற ஒரு சார்பதிவாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார். அதுக்காக நீதிமன்றம் இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இப்போ 2 பேர் சொல்கிறாங்களே, இது என்ன காரணம் சொல்லி அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஜஸ்டின் மணிகண்டனுக்குமே. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இதில் யார் பின்னாடி இருக்காங்க, அமைச்சர் ரமேஷ்க்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா இல்லையா, அல்லது அவர்களுடைய உறவினர்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாருமே கூட நிர்வாக ரீதியாகவே ஏராளமான குளறுபடிகளையும் சிக்கல்களையும் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா அவர் ரமேஷ் பேட்டி கொடுக்கிற பொழுதே அவர் இந்த ஏற்கனவே இந்த இதை ஒரு போலியான பத்திரப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கை இருந்தது அப்படிங்கிறத அவரே வாயில் ஒத்துக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 2025, அப்புறம் நவம்பர் 2025, மார்ச் 2026 இப்பெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்கிறார். அப்படின்னா கடந்த காலத்தில் இப்படியான முயற்சிகள் நடந்த பொழுது திமுக ஆட்சியில் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி 4ஆவதாக இதை தாவை காட்சியில் நிறுத்தி தாவை காட்சியில் இது நடந்திருக்கிறது என்று சொன்னால், அப்போ நடக்காத ஒரு விஷயம் இப்பயே நடக்கிறது. இதை செய்தது யார் என்பதுதான் இதில் கூட மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதை வேற எப்படி டைவர்ட் பண்ணலான்னு வச்சுட்டு
கொஞ்சம் உட்காந்து வந்து மகா யோசனை ஒன்று விதிச்சிருக்கும் போல இருக்கு. அதில் சாட்சி கையெழுத்து போட்ட ஒருத்தர் திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர் கிளைச்செயலாளரோ வட்டச்செயலாளரோ, இப்போ அவரை வந்து சிபிசிஐடி வந்து அவர் வீட்டில் வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. அவர் உண்மையிலேயே ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டவர்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. அதில் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஒரு திமுக காரருக்கு பின்னாடி இருக்காருன்னா போன ஆட்சியில் இதை பண்ணியிருக்கலாம். போன ஆட்சியில் தான் 3 தடவை தடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2025, நவம்பர் 2025, கடைசியாக தேர்தல் வருவதற்கு ஒரு மாதம் முன்பு கூட மார்ச் 2026 கூட அது வந்து பத்திரப்பதிவு செய்யாமல் திமுக ஆட்சியில் தடுத்திருக்கார்கள். திமுக காரர்கள் தான் இதில் பின்னணியில் இருக்காங்கன்னா திமுக ஆட்சியில் அதை வந்து 3 மணிக்கு தடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் எல்லா கேஸையும் மேலே போடுங்கிற மாதிரி இப்படி, அதாவது அவங்க மேலே குதிரை பேர குற்றச்சாட்டு வரப்போ செந்தில் பாலாஜி மேலே குதிரை பேர குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து உருவாக்கியதை போல இப்போ வந்து இப்படியான ஒரு விஷயத்தை வந்து தாவேக அரசு கையில் எடுக்க பார்க்கிறது. ஆனால் அது வந்து நீண்ட காலத்துக்கு உதவாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகிறப்ப நீதிமன்றம் கேட்கும், சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக ஒருத்தர் இது பண்ணுறீங்க. சாட்சி கையெழுத்து யார் வேண்டுமானாலும் போடலாம். இப்போ இவருக்கு நிலம் வாங்குறாங்கன்னா தெரிஞ்சவனா ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு வரலாம். சாட்சி கையெழுத்து போட்டோம்னா போய் ஒரு டீயும் போண்டா வாங்கி தருவாங்களே தவிர 2 கோடியில் 1.5 கோடியில் அவர்கள்லாம் தரமாட்டாங்க. இது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் வந்து அவங்களே சாட்சி கையெழுத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிந்தவர்கள். அது நிறைய பேருக்கு தெரியும். வந்து இந்த மாதிரியான சென்னையில் ஃப்ளாட் வாங்குறவங்களுக்குலாம் தெரியும். நமக்கு விற்கக்கூடிய பில்டர்ஸே வந்து இவங்க வந்து சாட்சி கையெழுத்துக்காண்டி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களே ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம். ஆக மொத்தம் இப்போ என்னன்னா, ஜஸ்டின் மணிகண்டனை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இவ்வளோ தீர விசாரிச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவாளர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாலச்சந்திரங்கிறவர் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரியாமல் போனது? அப்போ அவருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை ஏதாவது குற்றம் நடந்திருக்குது, அந்த குற்றத்தில் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையாங்கிற பல கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த 2 துறைக்குமே வந்து ஒரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கார். குமரகுருபன் அவர்கள் தான் வந்து அறநிலையத்துறைக்கும் இருக்காரு, பத்திரப்பதிவு துறைக்கும் இருக்காரு. அவருக்கு இது எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. இப்போ என்னன்னா, அந்த மாவட்ட பதிவாளர் சசிகலாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஜஸ்டின் மணிகண்டனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ப்ரொமோஷன் கொடுத்தது யாரு, எப்படி வந்து அவர் வந்து விடுப்புக்கு அனுப்பிச்சாங்க, எப்படி இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கொடைக்கானல் சார்பதிவாளரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து நான் திண்டுக்கல் தான், பழனியிலேருந்து திண்டுக்கல் தான் பக்கம், கொடைக்கானல் அதை தாண்டி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் எழுகின்றன, நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன, நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு கேள்விகள் அந்த பத்திரப்பதிவில், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு நாட்களாக வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து இன்னும் முக்கியமாக வந்து அந்த 2 பேர் வாங்கின 2 பேர், வெள்ளதுரை சேதுபதி வாங்கின 2 பேர், அதை வித்தவர் முருகதாசன் ஒருத்தவர், அவர் வந்து விழுப்புரத்துக்காரு. இவங்க 3 பேர்த்தையும் வந்து காவல்துறை கைது செய்யவே இல்லை. முக்கியமான குற்றவாளிகள் ஆட்களே அவங்க தான். விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் போய் முருகதாஸ் வந்து அந்த 100 கோடி நிலம் ஏன் நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேருக்கு வித்துருக்காருனாக்கா அவருக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? விழுப்புரத்துலேருந்து அங்கே போய் ஏமாத்துற அளவுக்கு. அதை வாங்கின 2 பேருக்கு பின்னாடியில் இருக்கிற யாருங்கிறதெல்லாம் அந்த 3 பேரை வந்து கைது செஞ்சால் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க 3 பேரையும் வந்து இன்னமும் காவல்துறை கைது செய்யலை. சிபிசிஐடிக்கு போயும் அவங்களும் கைது செய்யலை. முக்கியமான ஆட்களை விட்டுட்டு எல்லா நேரமும் வந்து எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்கிற அவங்களோட டெம்ப்ளேட்டை வந்து இதில் எப்படியாச்சும் புகுத்தி வந்து அவங்க திமுக பேரை பழி போடுவோன்னு சொல்லி சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி அவர் வீட்டில் போய் ரைடு நடத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து முதல்ல போலீஸ் வந்து அவங்க 3 பேர்த்தையும் பிடிக்கணும். அது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அதாவது இவ்வளவு ஒரு சாதாரண முன்ஜாமீன் வழக்கு போது அங்கே போகும்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக வந்து நான் மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருக்காருன்னு ஒரு விஷயம் தெரிய வருதுனாக்க, இந்த எந்த விசாரணையும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து முதல் முறை வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போதே வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து இது தவறு நடந்துச்சு, தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எந்த விசாரணைக்கு உத்தரவிடுறோம், போலீஸ் விசாரிச்சு விசாரணையின் பேரில் யாரெல்லாம் குற்றவாளின்னு தகவல் வருதோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்ங்கிறது தான் ஒரு முறையான பதிலாக இருக்கும். ஆனால் இவர் எந்த விசாரணையும் இல்லாமல் இவரே வந்து முன்முடிவோட வந்து ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை மூடி மறைக்க பார்க்கறது. மேலும் மேலும் வந்து ரமேஷ் சொந்தக்காரங்க இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்க, ரமேஷ் நேரடியாக வந்து ஆட்களை வச்சு இதை நடத்தியிருக்காருன்னு சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிற விதமாக இருக்கு. நேற்று திமுக நேரடியாகவே வந்து இது ஒரு பினாமி டிரான்சாக்ஷன், இது வந்து பினாமி பத்திரப்பதிவு, இவங்களுக்கு பினாமி ஒரு பினாமி இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுது, அதனால முறையாக விசாரிக்கணும், ஒழுங்காக காத்திருந்து பார்ப்போம், விசாரிக்கலன்னா நாங்கள் வந்து திமுக சார்பாக கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் புதுசாக இன்னொன்று என்னக்கா, இந்த ஜஸ்டின் அப்படின்னோன்னா அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, அவர் இன்னொருத்தர் போட்டு கொடுத்துட்டாருன்னு ஜஸ்டின்ங்கிற பேரை வச்சு அவர் ஒரு கிறிஸ்துவர், இது வந்து கிறிஸ்துவ கைக்கூலி அப்படின்ட்டு வந்து ஒரு இதை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. இப்போ திமுகவை குறை சொல்லுவோம், இது மாதிரி யாராச்சும் ஜஸ்டின் பேர் வச்சிருந்தா கிறிஸ்துவர்களை குறை சொல்லுவோம், ஆனால் சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்ய மாட்டோம், சம்மந்தப்பட்ட விஜயை வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டோம். 100 கோடி ரூபா பணம் ஊரா விட்டு காசு தானே, எவன் தூக்கிட்டு போனா என்னன்ட்டு வேடிக்கை பார்ப்போங்கிறத தாவேக அரசு செய்யுது. இன்னொரு பக்கம் சபரிவர்மன் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல்ல
அவருடைய பிரேத பரிசோதனையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் வந்து தனியாக ஒரு பிரேத பரிசோதனை பண்ணணும், நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவர்கள் மூலம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து எங்களுக்கு வந்து அரசு வேலையும் நிவாரணமும் கொடுக்க போகிறோங்கிறத அவங்க வந்து ஏற்க மறுத்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி மிக முக்கியமான கோரிக்கை, முதலமைச்சர் எங்களோட பேசணும்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சரி உடலை வாங்கிருங்கன்ட்டாங்க. ஆனால் உடலை வந்து அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்களுக்கான நிவாரணத் தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதி வழியிலேயே வந்து போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறார்கள். பிறகு ஒரு வழியாக நிவாரணத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி இவ்வளவு பெரிய பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் நீர்வளத்துறை அமைச்சர் தாவிக்கடை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை, மிகப்பெரிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்னன்னா 23ஆம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா அதை கொண்டாடிட்டா தமிழ்நாட்டுடைய அத்தனை பிரச்சனையுமே தீர்ந்துடும். கஸ்டோடியல் டெத் நடக்காது. இந்த 100 கோடி ரூபா வந்து யார் பண்ணாங்கிறதுக்கான விஷயம் நமக்கு தெரிந்து விடும். பல விஷயங்களுக்கு நமக்கு வந்து தீர்வு கிடைத்து விடும். அப்படிங்கிறனால அவர் கொண்டாட சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 6 கோடி பேர் ஏற்கனவே வந்து டெலிகிராம் வழியாக பார்த்து முடிச்சுட்டாங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் முடிவடைய ஒன்றாகிறது. பல கேள்விகள் இருக்குது. இப்போ ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, அதனால தான் வந்து பவர் கட்டுனாங்க. ஆவடியில் 2 பேர்த்த பிடிச்சாங்க. செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் தான் ஆள் வச்சு ஃபீஸ் கேரியர் பிடுங்கினாங்க. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியா, அதுக்கு பிறகு வந்து யாரையுமே வந்து இவங்க தான் ஃபீஸ் கேரியர் பிடுங்கினாங்கன்னு யாருமே மேலேயுமே புகாரும் இல்லை, யாரையுமே கைது செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து மக்களை வந்து நொந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பவர் கட்டு இருக்குது, பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக இல்லை. இந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சி அதிகமாக இருக்குங்கிறாங்க. எல்லினோ காரணமாக வறட்சி அதிகமாக இருக்குங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கப்ப ஜனநாயகன் படம் அந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரியில். கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டது, வந்து 7 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அதை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எப்படியெல்லாம் வந்து கவர்னத்தை திசை திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜய் வந்து நேற்றே கொண்டாட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று தான் வந்து அந்த ஆடியோ வந்து வெளியானுச்சு. சபரிவர்மன் வீட்டில் இருந்து அவங்க அப்பா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு என்னங்க, நாங்கள் தானே ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தோம், அவர் வந்து எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசாட்டியும் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஏதோ ஒரு மீடியா, அவர் முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் அந்த குடும்பத்தோட துணை இருப்போம், அரசு வேலை கொடுப்போம், நிவாரணம் கொடுப்போம்னு சொன்னா அது ஒரு அத்தாட்சியா பொதுவெளியில் இருக்கும். ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு? நேத்தா மதியம் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் வெளியானுச்சு. இவர் ஈவினிங்கா வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையோட கிளம்பி நான் சமூக நீதி விடுதியை வந்து ஆய்வு செய்ய போறேன். அது வந்து கடந்த ஆட்சியில் சில மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் திறந்து வச்ச ஹாஸ்டல், அங்க வந்து ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டையோட போற. நேற்று வந்து ஆடிவெள்ளி லேப்டாப்லாம் நேற்று பார்க்குற மாதிரி விஷயம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிலுவையோட இயேசு வச்சிருக்காரு. ஆடிவெள்ளிக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு, பட்டு வெட்டி சட்டைகிட்ட வராரு. ஸோ ஒரு அங்க வந்து இரங்கலே தெரிவிக்கலன்னு ஒரு வீடியோ வருது. எந்த கவலையும் இல்லாம பட்டு வெட்டி பட்டு சட்டையோட கொடையை பிடிச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி பண்ணையார் மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக சமூக நீதி விடுதிக்கு ஆய்வுக்கு போறாரு. நேற்று திருமாவளவன் சொல்கிற பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஏற்கனவே நம்ம நேற்று பேசியிருந்தோம். இந்த சமூக நீதித்துறை அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கு பிசிகாவிலிருந்தே தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வருகின்றன. நேற்று வந்து திருமாவளவன் அவர்களுமே வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதை மாற்றணும்னு இருக்காரு. இன்னைக்கு வந்து வன்னியரசு அவர்களிடம் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, சமூக நீதித்துறை அப்படின்னு பேர் வைத்தது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புங்கிறீங்க, திருமாவளவன் வேற ஒரு கருத்தை சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டால் இல்லை தலைவருடைய கருத்து தான் இறுதியான கருத்து அப்படிங்கிறார். அப்போ இதை வந்து விசிகா வந்து இவ்வளோ பேர் சொல்கிறார்கள். திருமாவளவனை சொல்லுகிறார், ரவிக்குமார் சொல்கிறார், கௌதம சொன்ன சொல்கிறார், கடைசியாக வன்னியரசு கூட தன்னுடைய கருத்தை மாற்றி சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து தலைமை வைக்கக்கூடிய அந்த கூட்டணியில் வந்து இவங்க தயவால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இதை பற்றி ஒரு வாயுமே திறக்க மாட்டேங்கிறாரு. அவனுடைய கருத்து என்ன அப்படின்னே தெரியல. சமூக நீதி விடுதியில் வந்து ஆய்வு பண்ண போகிறவங்க சமூக நீதித்துறை அப்படிங்கிற ஒரு துறைக்கு பேர் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு கருத்து ஒருமித்து அதற்கு பிறகு முடிவு எடுக்க வேண்டும். அதுக்கான ஆலோசனை அவர் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜந்தர் மந்தரில் வந்து போராட்டங்கிறது இந்தியா முழுவதுமே உலுக்கி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வில் வந்து தொடர்ச்சியாக முறைகேடுகள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறதுனால அந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விலக வேண்டும் என்று சொல்லி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அதில் வந்து மிக முக்கியமாக சோனம் வாக் என்கிற சமூக ஆர்வலர் அவர் வந்து 21 நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி எங்கள் பேரணி நடத்த போகிறாங்க. அப்போ அவர் நேற்று கூட சொல்லியிருந்தார், கண்டிப்பாக அது வரைக்கும் என்னோட உயிர் தாங்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு வலுக்கட்டாயமாக வந்து கட்டாயப்படுத்தி அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த உண்ணாவிரதத்தை வந்து அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வந்து தொடங்கிய அபிஜித் திம்கே
அவர் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக நடத்துவது அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் குண்டர்கள் உள்ளே வந்து அவர் மேலே வந்து கருப்பு மையெல்லாம் வீசியிருக்காங்க. இதே மாதிரியான விஷயம்தான் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் இப்படியான போராட்டத்தை நடத்துகிற பொழுது தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் ஒருத்தர் ஆதரவு தெரிவித்தார். தெரியுமா யாருன்னு? ஜோசப் விஜய். அவர் தான் போய் அண்ணா ஹசாரே போராட்டத்தில் போய் ஊழலை ஒழிப்பதற்கான போராட்டம், இதுக்கு நான் ஆதரவு தரேன், தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லி பேசி ஆதரவு தந்தார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ அண்ணா ஹசாரே ஆளை காணா. முதல்ல அவர் வந்து அப்பாவை காணாங்கிறதுக்குள்ள அண்ணாவை காணா, அண்ணா ஹசாரேவை காணான்னு தான் தேடணும். அப்படி வந்து அப்படி ஒரு போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்த விஜய் இப்பயே வந்து இதுக்கு வந்து மௌனமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். இத்தனைக்கும் பார்த்தோம்னா நேற்று அல்லது நேற்று முதல்ல வந்து திமுகவுடைய எம்பி திரு ஆராசா அவர்கள் போய் அந்த இதில் பேசியிருக்காங்க. நிறைய பேர் அந்த உண்ணாவிரத்தில் இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து திமுகவுடைய போராட்டத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன்வைத்திருக்கார்கள். இதை விட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சோனம் வாங் அவர் யாருன்னா, அவர் தான் அந்த நண்பன் படத்தில் வர அந்த கொசக்கி பசப்புகள் அந்த கேரக்டர் அவர் தான். விஜய் வந்து நடித்த அந்த கொசக்கி பசப்புகள் அப்படிங்கிற கேரக்டரு அவரோட ரெஃபரன்ஸ், அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் வந்து அவர் வந்து பெரிய அளவில் வந்து கல்வி நிறுவனங்களை வந்து கல்வியில் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு அதனால் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒருவர். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து அந்த படத்தை வந்து இந்தியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் சங்கர் நண்பன் ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து விஜய் வந்து அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தார் வந்து ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாயகனாக, இதுதான் ஒரு நிழலுக்கும் நிஜத்துக்கும் ஒரு ரீலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது அதுதான். அவருடைய வாழ்க்கையை பாத்திரத்தை நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து சாக கிடக்கிறாரு, வாழ்க்கையை முடிய போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத்தில் தன்னை அர்ப்பணித்துக்கிட்டு இருக்கார். அவரை போய் இவர் எட்டி கூட பார்க்கல. அதை பற்றி எட்டி பார்க்கலாம் பரவாயில்ல, கருத்து கூட தெரிவிக்கல. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரிங்கிறாரு. பாஜகவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் திமுக அதில் கள்ள கூட்டணியில் இருக்குது, அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக எம்பி அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் விஜய் வந்து அதுக்கு வந்து மௌனம் சாதிக்கிறார். அப்படின்னா உண்மையிலேயே வந்து பாஜகவில் யாரும் வந்து பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். இல்லை, ஆக்சுவலாக நம்ம தான் வந்து அறியாமையில் வந்து விஜய் இப்போ ஏன் போக மாட்டேங்கிறாரு, ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாருன்றோம். டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரியில் வந்து அவர் வந்து விஜய் போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டாரு, அவருக்கு வந்து ஆதரவுலாம் அழிச்சிட்டாருன்ட்டு அவங்க செய்திகள் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்தியா டுடே அவங்க தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு வேலையே வந்து தினமும் வந்து விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறது அவங்க வேலையாக போயிடுச்சு. அதில் நேற்று அவங்களும் சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து வந்ததாக சொல்லப்படுற அன்னைக்கு அவர் பெரம்பூரில் போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார். அவங்க அந்த நிருபர், இந்தியா டுடே நிருபர் வந்து அந்த டீட்டெயிலோட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற அன்னைக்கு அவர் பெரம்பூரில் போய் ரேஷன் கடையில் போய் அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தார், ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருந்தார், டெல்லிக்கு வரவே இல்லை. ஆனால் அவங்க வந்து டெல்லிக்கு வந்தார், விஜய் வந்து அவங்களோட நிற்கிறாருன்னு சொல்லி பொய் பரப்பி அதன் மூலமாக புகழ் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு டேட்டா வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் வந்து முதலீடுகளுக்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படிங்கிற விஷயமே வந்திருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கிறது? கண்டிப்பாக இந்த 60 நாட்கள் நடப்பதில்லை, அது கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய திமுக அரசுடைய முயற்சிகளின் காரணமாக முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள்? ஆந்திராவுக்கு போயிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தோடனே இது திமுக ஆட்சியிலேயே இந்த மாதிரி ஆந்திராவுக்கு போயிருச்சு. ஆந்திராவே 5வது இடத்துல இருக்குது அந்த முதலீடுகளுக்கான மாநிலத்தில். தமிழ்நாடு வந்து 3வது மாநிலத்தில் இருக்குது, 3வது இடத்துல இருக்குது. அப்போ 3வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடை விட்டுட்டு 5வது இடத்துக்கு போகிறாங்கன்னா தாவேக அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை தான். இன்னொன்று வந்து இவங்க வந்து நிறைய காசு வாங்கிட்டாங்க, ஊழல் வாங்கிட்டாங்க, கமிஷன் கேட்குறாங்க, அதனால தான் முதலீடுகள் வரலன்னா அப்புறம் எப்படி முதலீடுகளுக்கு ஏற்ற மாநிலம்ங்கிற அது ஒன்றிய அரசினுடைய டேட்டாவில் இது வந்து வரும் அப்படிங்கிறதுமே மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாராட்டையும் நம்ம தெரிவிக்க வேண்டும். விக்ரம் 1 என்கிற ராக்கெட் தனியார் நிறுவனத்தின் மூலம் வந்து ஏவப்பட்டு இருக்கிறது. அநேகமாக இந்தியாவில் முதலாக ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலம் ஏவப்படக்கூடிய ராக்கெட் அது வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் அந்த பணிகள்லாம் பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் அதுக்கான முதலீடுங்கிறது இது ஏற்கனவே அமெரிக்கா, சீனாவெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து இந்தியாவில் முதலாக நடைபெறுகிறது. அதை வெற்றிகரமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இதுவே தனியார் மயமாயிடுச்சு, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து மோடி அரசு வந்து ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையுமே தனியார் மயம் ஆக்கி விடுவது என்கிற முடிவுக்கும் அவர்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு வந்து 2 நாளைக்கு முன்னால் படித்தேன், இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து நிறைய ரிசைன் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அவங்க வந்து அடிக்கடி ரிசைன் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஒழுங்காக ப்ராஜெக்ட் போக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால இனிமேல் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பணிகளை முடிச்சு தான் போகணும். அப்படியெல்லாம் 1 மாதத்தில் நாங்கள் வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் கொடுத்தலாம் அனுப்ப மாட்டோங்கிற விதியுமே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு போதுமானவருக்கு சம்பளம் பத்தலை
அப்படிங்கிறதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு எங்கே போக போகிறாங்க? அவங்க வந்து ஒன்று ஒரு தனியார் நிறுவனத்தில் இதை விட அதிகமான சம்பளத்துக்கு போவாங்க, அல்லது வெளிநாடுகளுக்கு அவங்க வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்திய அரசு இழந்து கொண்டு இருக்கிறது என்பது இந்திய அரசு உணர வேண்டும். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி, அதுவும் விஜய் பற்றின செய்தி தான். இந்த சொன்னீங்க, இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டி ஒரு பக்கம் MC ராஜா விருதுக்கு போனார். இன்னொன்று என்ன பண்ணார்னா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது நேற்று நம்ம எடுத்த உடனே சொன்னோம், அந்த இணையதளம் பேரெல்லாம் சொல்லி எப்படி நீங்கள் உங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம சொன்னது மாதிரி விஜயுமே வந்து அவர் தன்னுடைய விவரங்களை வந்து பதிவு செய்கிறார். அதை வந்து அவர் ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளுமே போட்டிருந்தார். அது உண்மையிலே பாராட்டத்தக்க தான். ஏன்னா எல்லா முதலமைச்சர்களுமே ஒரு முதலமைச்சர் செய்கிற பொழுது எல்லாருமே அதை செய்யணுங்கிற ஆர்வம் ஏற்படும். கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் எப்படி இந்த மாஸ்க் போடுவது அப்படின்னே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்படி ஒன்றும் அவர் பண்ணியிருக்கார் விஜய். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் அது வந்து நேற்று நான் வந்து அதை வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு செய்தி சேனலுடைய யூடியூப்பில் வந்து அதை வந்து வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு தமிழ் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா? சினிமா மணமகன் போல் தோற்றத்தில் முதலமைச்சர் விஜய், நம்ம சிஎம் இவ்வளவு ஹேண்ட்ஸம்மா, மூக்கின் மீது விரலை வைத்த அதிகாரிகள். உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இவரது எக்ஸ் தளத்தில் என்ன வீடியோ போட்டிருக்காரு அதை அப்படியே எடுத்து அவங்க டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அவர் அதை சுயவரத்தை எப்படி பதிவு பண்ணணும்னு போட்டிருக்கிறார். அதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை, ஊடகங்களோட நிலைமை எல்லாமே இருக்கிறது. அதாவது ஏன்னா அவர் எல்லாரும் லவ் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கே வந்து அவர் ஒரு ஆணலக்கனாக சித்தரிப்பது. அவர் ஒரு முதலமைச்சர், அவர் வந்து நிர்வாக ரீதியாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படி பண்ணால் அவரை பாராட்டுவோங்கிறத தாண்டி அவர் பட்டு வெட்டி கட்டிருக்காரு, பட்டுச்சேலை கட்டியிருக்காரு, அழகாக இருக்காரு, நிலா மாதிரி இருக்காரு, செவச்சவன் இருக்காரு, இப்படியே வந்து பல பில்டப்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. இது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு தனிமனித துதிபாடல்ங்கிறது சமூகத்திற்கு வந்து அழிவின் பாதைக்கு தான் இட்டு செல்லும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் வைக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.